சிவப்பு கலர் சட்டையை போட்டா ஆமா. அது கோபமாயிரும், வந்து முட்டும். அவருக்கு ஒரு 5-6 காயம் ஏற்பட்டுச்சு. அதுலதான் மாடு ஃபேமஸ் ஆனதே. வண்டி ஏத்திட்டோம்னாலே ஆக்ரோஷம் ஆயிரும்னா. வீட்டுக்கு வந்தா பச்சை பிள்ளை மாதிரினா. பொம்பளை ஆளுக தான் பிடிப்பாங்க, மேய்ப்பாங்க. சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அவ்வளோ மாடுனாலவே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா காட்டு எருமையில திரிஞ்சிட்டு கடைசியில 3 நாள் கழிச்சு மாடு வீட்டுக்கு வருது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி சொக்கலிங்கபுரம் புதூர்னா. இந்த மாதிரி காளை மாட்டுக்கு இந்த மாதிரி சிகப்பு கலர் சட்டையை போட்டா ஆமா, அது கோபமாயிரும், வந்து முட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா அதை வச்சு காட்சிகளே வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்க, ஆனா மாடு ஒண்ணும் பண்ணலையே. மேக்சிமம் மாடுகளுக்கு வந்து நிறம் தெரியாதுண்ணா. நம்மளா சொல்லிக்கிறதுண்ணா ஒரு கற்பனைக்காக. எல்லா கலருமே நார்மல் தானா. ரெட் கலருங்கிறது கொஞ்சம் டார்க்கா தெரியும்ண்ணா, அவ்வளவுதானா. நம்ம அண்ணன் ஒருத்தவர் எடுத்தாருண்ணா அந்த மாட்டை. 2 பல்லுல எடுத்தாரு. 2 பல்லுல எடுத்து பலவராயம்பட்டி ஜல்லிக்கட்டுல அடைச்சாருண்ணா. அங்க ஒரு பையில குத்தி போடவும் சரி மாடு நல்லா வரும்னு சொல்லிட்டு மாடை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெஸ்ட்ல போட்டுட்டாங்க. ஒரு 5-6 வருஷம் அடைக்காமலே வச்சிருந்தாங்கண்ணா. கெடப்பல் வரைக்கும் மாடு அவுக்கலண்ணா. அதுக்கப்புறம் அவுத்து தானே கோயம்புத்தூர்ல வந்து கொஞ்சம் நேமாச்சு. இப்ப இதை தயார்படுத்துறதுக்குன்னு நீங்க வந்து இது எப்படி பழக்கப்படுத்துவீங்க? ஆனா பழக்கப்படுத்துறது வேற ஒண்ணும் இல்லைண்ணா. நம்ம வைக்கிற தீனி, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மாடை நட போடுறது, திருப்பி காலையில எந்திரிச்சு நட போடுறது, அதுக்கப்புறம் பச்சை, இந்த மாதிரி தீனிகள்லாம் நம்ம போடுறதாண்ணா. நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காருண்ணா. அவரு நம்ம டீமுக்காக அன்பளிப்பா கொடுத்த பொருள்ண்ணா இது. 1 மாடு 2 மாடுன்னு ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப எங்க டீம்ல வந்து ஒரு 60 மாடு இருக்குண்ணா. இந்த கொம்பு பலபலன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிடிக்கிறவங்களுக்கு காயம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொம்பு எடுக்கிறது இல்லைண்ணா. நேச்சுரலாவே அது மண்ணை குத்த, இந்த மரத்துல தேய்க்க, இந்த மாதிரி உராய் உள்ளனால கொம்பு ஆட்டோமேட்டிக்கா அதே சார்ஃப் ஆயிக்குண்ணா. சரி, இப்ப இந்த மாடு வந்து யாரையாவது குத்திருக்கா? கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டுல வந்து ஒருத்தரை குத்துச்சுண்ணா. அவருக்கு ஒரு 5-6 காயம் ஏற்பட்டுச்சு. அதுலதான் மாடு ஃபேமஸ் ஆனதே. ஒரு 7 தையல், இடுப்புல காயம், முதுகுல காயம்ண்ணா அவருக்கு. இந்த அல்லையில அந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்துச்சு. அவரே கேட்டாருங்கண்ணா மாட்டை. அவரை குத்தி இருக்குது. ஆமா, சொல்ல போனா கோவம் வரணும். ஆனா இந்த விரும்பி கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன? மாடு நல்ல மாடுண்ணா. வண்டி ஏத்திட்டோம்னாலே ஆக்ரோஷம் ஆயிரும்ண்ணா. வீட்டுக்கு வந்தா பச்சை பிள்ளை மாதிரினா. பொம்பளை ஆளுக தான் பிடிப்பாங்க, மேய்ப்பாங்க. எல்லா வேலையுமே லேடிஸ் தானே பாத்துக்கிறாங்க. தீனி போடுறதுல இருந்து புடிச்சு மாத்தி கட்டுறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. வெளியில வாடிக்கு போயிட்டா மட்டும் தானே அதோட குணம் மாறும். ஜல்லிக்கட்டுக்கு ஏத்திட்டோம் அப்படின்னாலே அதுக்கு தெரிஞ்சிரும்ண்ணா. முதல் நாள் நைட்டே நம்ம அதை அலங்காரம் பண்ணும்போது, ரெடி பண்ணும்போது, குளிப்பாட்டும் போது அப்பயே அதுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை ஏத்த போறாங்க அப்படின்ட்டு. அது காலையில வண்டி ஏத்துனதுல இருந்து மாடு வந்து குணம் மாறிடும். என்ன விரும்பி சாப்பிடுங்க? இது வந்து மேக்சிமம் வந்து கொய்யாப்பழம் விரும்பி சாப்பிடும். கொய்யாப்பழம் பாடிக்கே போய் கொய்யாப்பழம் கொடுத்தா நின்று அப்படியே சாப்பிட்டு வரும். அப்படி மாடு. ஜல்லிக்கட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு தான் இது தெரிஞ்சிடும். அப்ப இருந்து உளுந்தம்பட்டு, காலைல உளுந்தம்பட்டு, அது மதியான டைம்ல வைக்கப்புல் போட்டுருவான். மதிய வேளை தண்ணி வைக்கிறப்ப சோள மாவு அந்த மாவு போடுவான். அப்படி சாயந்தர டைம்ல இது பருத்தி விதை தினமும் நட போகணும் கண்டிப்பா. ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடு சாப்பிட்டு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதனால வயிறு ஏதாச்சும் ஆயிருன்னு சொல்லிட்டு நட போட்டுவோம் கண்டிப்பா. நட போட்டு போயிட்டு வந்து பருத்தி வச்சுட்டு அப்படியே மாடு ரெஸ்ட். மேக்ஸிமம் அன்றாட செயல் வர்றது இதுதான் அந்த மாட்டுக்கு. பயிற்சினா எப்போ கொடுப்பீங்க? நீச்சல் போடுறது, நட போடுறது, மண்ணு குத்து விடுறது, 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீச்சல். அது இதுக்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். ஏன்னா 15 வயசு ஆயிடுச்சு மாட்டுக்கு. இப்போ 6 பல்லு அப்படின்னா தான் நம்ம வந்து ஓயாமல் நீச்சல் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை. இதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நீச்சல் போட்டால் ரொம்ப கால் டயர்ட் ஆயிரும். அதனால வந்து மாசத்துக்கு ஒரு தடவை. இதுக்கு காய்ச்சல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் வருங்களா? திடீர்னு மழை பெய்யறப்ப காய்ச்சல் வரும், மாறுறப்ப காய்ச்சல் காணாத மாதிரி வரும். அப்போ வந்து கரெக்டாக அந்த கிளைமேட் பார்த்து ஊசி போட்டுக்கும். அது எப்படி அந்த சமயத்துல உங்களுக்கு அது தெரியப்படுத்துமா? இல்லை தெரியப்படுத்தும். இப்போ காண வந்துச்சுன்னா கால் வீங்கும், கால் அந்த ஒரு சைடு வீங்கும். அப்படியே காய்ச்சல் அடிச்சுன்னா காதுலாம் சூடாக இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். அதனால நான் வாய்க்குள்ள கை விட்டு பார்த்தாலும் சூடாக இருக்கும். அதே மாதிரி மேட்சை திங்காது. அந்த நாளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக திங்கும். அப்போ அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிக்குவோம். மாடுகளை துன்புறுத்துறாங்க, மாடுக்கு விருப்பமே கிடையாது, மாட்டை கிட்ட தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நானே என் மகன் இருக்கேன், கபடி விளாட்றேன், விருப்பத்துக்கே இல்லை. நான் தான் விருப்பப்பட்டு கபடி போடா விளாட்றா, விளாண்டு நீ விளாண்டாய் உன் பேர் வந்தாதாண்டா உனக்கு பெருமை எனக்கும் பெருமை. அது மாதிரி இது ஏன் ஏமாறப்ப இவன் விளாண்டு ஜெயிச்சு வந்தா இவனுக்கு ஒரு பெருமை. வெளியிருந்து எல்லா பேரும் ஒன்று சொல்லலாம். ஆனால் அது கலாச்சாரம், இதை காப்பாற்றணும். அதே மாரி ஜல்லிட்டு அழிய விடக்கூடாது. ஒவ்வொரு இதுக்கு விருப்பம் இருக்காது. ஒவ்வொன்றும் அதான் நானே வரேன் அப்படின்னு சொல்லி செருக்கடிச்சு சொல்லும். சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். லவ் இல்ல, மாடுனாலவே. ஏன் மாடு வைக்க சொல்றாங்க? அந்த மாடு பாயிரப்ப வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, யாரும் பிடிக்க முடியாது, வேணாம் வித்துருங்க சொன்னாங்க. என் மேல கோவத்துல எங்க அப்பா கோஸ்ட்டு போயிட்டாரு.
அதான் நான் இப்படி பண்ணிட்டேன். சீரியஸ்ன்னு சொல்லி மதுரை திண்டுக்கல்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மதுரை போயிட்டு மதுரையில ஒரு வாரம் இருந்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? மாட்டு மேல மாட்டுக்காக சூசி ரிட்டர்ன் பண்ற அளவுக்கு போயிட்டீங்க. ஏன்னா ஒரு மாடு வீட்லயும் பாயும் களத்துலயும் பாயும். அப்படி மாடுக்கும் இந்த மாடு எப்படி வீட்டுல பாயவே பாயுது, யாரையும் பாயுது. பச்சை பிள்ளை போனா நிற்கும். அதனால இந்த மாடை யாரும் வீட்டுக்கு போனா கொடுக்கவே மாட்டாங்க. நாங்க இந்த மாடை விடக்கூடாதுன்னு அதனால லாஸ்ட் வரையும் வச்சிருக்கோம். அவுத்தே விட்டுருவோம், கயிறு கீறு எதுவுமே போட மாட்டேன். நான் மலையில இருக்கும்போது அவுத்து விட்டுருவேன். காட்டுக்குள்ள தெரியும், காட்டு எருமையே அதுகளோட தான் தெரியும். இந்த மாடு காட்டு எருமையோட சுத்துமா? காட்டு எருமையோட தான் சுத்துவோம். யானையே தெரியும், காட்டு யானை எல்லாமே. காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 3 நாள் வரவே இல்லை வீட்டுக்கு. நான் எவ்வளவோ நாள் தொலைவி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில சரி பசங்க எல்லாம் வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்ற நிலைமை போகும்போது மாடு தானா வீட்டுக்கு வந்துருச்சு. 3 நாள் கழிச்சு காட்டு எருமையிலோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா காட்டு எருமையிலோட தெரிஞ்சுட்டு கடைசியில 3 நாள் கழிச்சு மாடு வீட்டுக்கு வருது. என் பேர் ராஜவேலுங்க. நான் அந்த வார்டு வந்து கவுன்சிலருங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த திமிழ் ஒன்று தாங்க. இந்த மாட்டில் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அப்படி வாடிக்கு போகும்போது கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் மாடை எல்லாமே நல்லா ரெடி பண்ணி எல்லாம் வந்து நம்ம வீட்டில இருந்து ஒரு எப்படி நம்ம அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் போருக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சி விடுவோம் சார். நாங்கள் வந்து லாபத்துக்காக வந்து இந்த மாடு வளர்க்கல சார். இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர் மாதிரி எங்களுக்கு. நாங்கள் எப்படி அது மாதிரி தான் இதுவும் சார். பள்ளியட்டுக்கு போனால் எங்களுக்கு சோறு இருக்காது, எதுவுமே இருக்காது. தூக்கத்தில் அந்த வாடியில் சண்டை கட்டி மல்லு கட்டி மாட்டை நிப்பாட்டி மாடு பரிசு வாங்கி வெளியே வந்தால் அது ஒரு போதை மாதிரி. டோக்கன் வைஸ் மாடு உழுக்க போலாட்டி பிரச்சனை வரும், தள்ளுமுள்ளு ஏற்படும். அந்த தள்ளுமுள்ளு ஏற்படும் போது நம்ம மாட்டையும் அடிச்சு உழுக்க கொண்டு போகணும். அதில் ரொம்ப ரிஸ்க் ஆகி போகும். தள்ளுவாடி போட்டுட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகி போகும். எங்களுக்கு இதே மாதிரி மாடு பல மாடு வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் மாட்டை அதுக்கு ஈக்குவலாக அடிச்சு ஏற்றணும். அந்த மாடு எங்களை பாஞ்சிராம பார்க்கணும், எங்க மாடு எங்களை எதுவும் செஞ்சிடாம பார்க்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து உழுக்க கொண்டு போகணும். நான் மாட்டேன் இதுல நிறைய அடி வாங்கணும், மாடு விட்டு மிதி வாங்கணும், இவ்வளவு தாண்டி உழுக்க போகணும். மாடு இயற்கை சந்தோஷமான குடும்பம்.